கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 34 அதிகாரம் 10 வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த நாளில் இந்த வசனத்தை நாம் சிந்திக்கும் பொழுது, காட்டில் வாழ்கின்ற சிங்கத்திற்கு இரை என்பது சுலபமாக கிடைக்கின்ற ஒன்று. ஏன்னா காட்டில் நிறைய விலங்குகள் இருக்கும். சிங்கத்துக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் ஒரு விலங்கை அது வேட்டையாடி சாப்பிடும். ஆனால் வசனம் சொல்லுது, என்றோ ஒரு நாள் சிங்கம் கூட அதுக்கு இரை கிடைக்காமல் பட்டினியாக இருக்குமா. ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது அப்படின்னு இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் அநேக தேவைகள் நமக்கு உண்டு. அதிகாலையில் எழுந்தவுடன் நாம் அநேகரை நாடி தேடுகிறோம். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்படியாக அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். நாம் சுயமாய் செய்கின்ற காரியங்களில் அநேக நன்மைக்கு பதிலாக தீமையே நமக்கு சேர்கின்ற சூழ்நிலைகள் அதிகம். இந்த நாளில் இந்த வசனத்தை தியானம் செய்கின்ற நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் அதிகாலையில் எழுந்தவுடன் தேடக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளுக்காக அதிகாலையில் எழுந்து கடவுளை தேடும் பொழுது நிச்சயமாக அந்த நாளுக்குரிய தேவையில் ஆண்டவர் நன்மையை மட்டும் கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார். அதற்காக நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளில் நீர் கொடுத்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிங்கம் கூட இரையில்லாமல் பட்டினியாக இருக்கும், ஆனால் உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் நீர் குறைவுபடாமல் வைக்கிற தேவன். இந்த நாளில் இந்த வசனத்தை கொடுத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபம் எடுப்பேன் நல்ல பிதாவே, ஆமேன்.